கடற்கனி சொல்லிட்டு கடைசியில் எங்களை கதற விட்டீங்களான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அனைத்து கேக் ஆர்டரே இல்லைங்க. சரி ஓகே வெளியில போலான்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிட்டோம். ஆத்துக்காட்டவன் டைட்டானிக் போட்டப்பே வாங்க போலான்னு சொன்னேன். அவங்க வந்து தேவையில்லாத வேலை போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடற்கனி எக்ஸ்போ வாச்சு போவாங்கன்னு சொல்லிட்டு அனைத்தி கூட்டிட்டு போனேங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு ஏன்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில நான் நினைச்சேன் பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும், ஷார்க்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு போனா கடைசியில நம்ம பக்கத்துல இருக்கிற மீன் கடையில இருக்கிற மாதிரி தாங்க மீன்லாம் வச்சிருந்தாங்க. இன்னும் 2 மீன் மட்டும்தான் அங்க வித்தியாசமா இருந்துச்சு. மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ என்னடா அப்படி இருக்குன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு எப்படா வெளியில போகன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இதை விட பெரிய சோதனை என்ன தெரியுமா, தான் அப்படி இருக்கு. சரி வெளியில போய் நல்லா விளையாடுவோமே நினைச்சிட்டு வெளியில உட்காரலான்னு போனா அங்கனே வருவீங்களாடான்ற மாதிரி தாங்க அந்த மழை வந்துருச்சு. போனப்பே சரியான மேகமா இருந்துச்சு. சரி மழை வந்துட்டு போயிடும் நினைச்சா கடைசியில அடிச்சு ஊத்துனாங்க 1 மணி நேரமா ஊத்துறாங்க. உட்காந்து பார்த்தா மழை நிக்குன்னு பார்த்தா நிக்கவே இல்லை. பிள்ளைங்க 2 அழுக ஆரம்பிச்சு வாங்க மழையிலே நனைஞ்சிட்டு வெளியில போயிருவோம்னு சொல்லிட்டு போனா தூரத்தான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கடற்கனி பார்க்க போய் கடைசியில நாங்க கடல் விழுந்த கடக்காதான் ஆயிப்போச்சு. நான் ஒண்ணுங்க அந்த அக்கா தாங்க ரொம்ப பாவம், கடற்கனி அக்கா.